இமான் சார் கூட நீங்க செகண்ட் டைம் ஒர்க் பண்றீங்க. உங்களை இமான் சார் தான் இண்டஸ்ட்ரியில இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இமான் சார் பத்தி சில வார்த்தைகள் எங்க கூட இல்லை, பகிர்ந்துக்கலாம். இமான் சாரை பற்றி சொல்லணுன்னா அவர் பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு சாங் வந்து நம்ம இப்போ அன்னைக்கு டைமில் வந்து கண்ணான கண்ணி சாங் பாடி அது வைரல் ஆகி அது இமான் சாருக்கு வந்து கொண்டு போய் சேர்த்து நிறைய நெட்டிசன்ஸ் தான். அவங்க தான் இதை அவருக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. இருந்தும் அந்த சாங் வந்து என்னோடய வாய்ஸில் ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் வந்து என்னை வந்து இப்போ அவர் பாட வைக்கிறதுக்கு இது பண்ணார். அவர் பெரிய விஷயம். அவர் ரொம்பவும் யதார்த்தமாக அவர் வந்து பழகுவார். ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் பாட்டு பாடுங்க, நான் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அது பயம் பதட்டம்லாம் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பாடுங்க, நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடித்து தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம பாட போகிறோம் அப்படிங்கிற அந்த பயத்தையே வந்து அவர் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி அப்படின்னார். ஓகே, ஸோ நீங்க அந்த வைரலான அந்த கண்ணான கண்ணி சாங் திரும்ப எங்களுக்காக ஒரு தடவை. அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே, புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன், குறுநகையை எரிந்தே மீட்டாய் என்னை, விண்ணோடும் மண்ணோடும் வாடும் பெருஞ்சல் மனதோறும், கண்பட்டு நூல் விட்டு போகும் ஏதோ பயம் போடும், மயில் ஒன்றை பார்க்கிறேன், மழையாகி ஆடினேன், இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. தேங்க்யூ.